வணக்கம் நண்பா, நான் உங்கள் சக்திவேல் பேசுகிறேன். வெல்கம் டு சக்தி விலாக்ஸ் தமிழ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னுடைய பைக் வந்து எப்படி நான் லாக்டவுனில் வந்து டெலிவரி எடுத்தேன். ஸோ என்னென்ன ஸ்ட்ரகிள் நான் ஃபேஸ் பண்ணேன் டெலிவரிக்காக, அதை பற்றி தான் எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, ஸோ டியூக் 390 BS6 வந்து நான் லான்ச் ஆன உடனே நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகே, இந்த பைக்கை வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு. ஸோ பைக் பார்த்தீங்கன்னா நான் ஷோரூம்லாம் போய் அவைலபிலிட்டி பார்த்தேன். ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ராகவேந்திரா தான் ஹெல்ப் பண்ணான். அவன் போயிட்டு தான் பிக்சர் எடுத்து தான் எனக்கு காமிச்சான். நான் டைரெக்டாக போக சொல்லும் போது ஆக்சுவலாக இல்லை, நான் ஷோரூமில் கேட்ட பிறகு ஓகே அவைலபிலிட்டி வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் இதெல்லாம் பண்ணது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம். ஸோ மார்ச் மாதம் மிடில் தான் வந்து பைக் எடுக்கலான்னு பிளான் இருந்துச்சு. பட் நிறைய இடத்த பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கே இல்லை வந்த புதுசில். அப்படியே பார்த்தீங்கன்னா நான் சரி டெஸ்ட் ரைடு கேட்டிருந்தேன். அட்லீஸ்ட் டெஸ்ட் ரைடு போயிட்டுனாச்சும் இந்த பைக் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு. பட் டெஸ்ட் ரைடுக்கும் பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டாக்கே இல்லை. அவங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் புக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் எனக்கு என்னென்னா நம்பிக்கையே இல்லை. ஓகே, ஒரு தடவை அட்லீஸ்ட் ஓட்டி பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுது, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ஓகேவா நம்ம இதுக்கு வந்து ஹைட்டுக்கெலாம் செட் ஆகுதான்னு சொல்லிட்டு தெரியும். பட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷனே இல்லாத போயிடுச்சு. சரி, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மார்ச் மந்த் எண்டு வாக்கில் வந்து அவங்க சொன்னாங்க, ஓகே பைக் வந்து அவைலபிலிட்டி இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வேணால் டெஸ்ட் ரைடு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம மோடிஜி என்ன பண்ணாருன்னா கரெக்டாக லாக்டவுன் அப்போ தான் போட்டார். கொரோனா வந்துச்சு பார்த்தீங்கன்னா. லாக்டவுன் போட்ட பிறகு மொத்தம் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு எல்லா பிளான் பார்த்தீங்கன்னா. நான் ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் அழுதே போயிட்டேன். ஏன்னா லாக்டவுன் எல்லாருக்கும் ஊருக்கு போயிட்டாங்க. பஸ்ஸு வந்து சடனாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பைக் வச்சுருந்தாங்க, அவங்கவுங்க போயிட்டாங்க. நான் பிஜியில் தனியாக மாட்டேன்னு ஆல்மோஸ்ட் 6 மந்த்து பார்த்தீங்கன்னா நான் பெங்களூர்லேயே தான் இருந்தேன், எங்கேயுமே போக முடியல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய அப்போ தான் ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலாக ஓனாக பைக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே பண்ணலாம். பட் பைக் இல்லாததுனால ஒன்றுமே பண்ண முடியாது இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் நீங்களே நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஓனாக பைக் வச்சுருந்தீங்கன்னா என்ன ஒன்றாலும் பண்ணலாம் ஆல்மோஸ்ட்டு. ஸோ புக் பண்ணுறதுக்கு அவங்க 5000 கட்டுங்க, இனிஷியலாக அட்வான்ஸ் வந்து கட்டிட்டிங்கன்னா நாங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் வந்து நான் எனக்கு ஹோப்பே இல்லை. டெஸ்ட் ரைடு பண்ணிவிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து நான் பைக் எடுத்துக்கலான்னு பார்த்தேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டிலே ஆச்சு. பட் லாக்டவுனும் வந்து போட்டாங்க. ஓகே நண்பா, ஸோ லாக்டவுன் வந்து மார்ச் எண்டில் வந்து போட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ஷோரூம் எதுவுமே உங்களுக்கே தெரியும், கொரோனா கோவிட் டைமு, அதனால் வந்து எல்லா இடத்தையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எல்லாமே மூடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஜூன் மிடில் தான் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஜூன் ஸ்டார்டிங்கில் வந்து அன்லாக் பண்ண ஆரம்பித்தாங்க. அட்லீஸ்ட் ஷோரூம்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஜூன் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வீக், ஐ திங்க் ஃபஸ்ட்டு வீக்கில் பார்த்தீங்கன்னா ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணாங்க. பட் ஷோரூம் போயிட்டு திரும்பியும் டெஸ்ட் ரைடுக்கு வந்து நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா இது வரைக்கும் இந்த பைக்கை தொட்டு கூட பார்த்ததில்லை நான். ஸோ எப்படி அட்லீஸ்ட் எப்படி டச் ஃபீல்னாச்சும் தெரியணும். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா டெஸ்ட் ரைடு வந்து கண்டிப்பாக அவைலபிளே இல்லை, ஸ்டாக் இல்லை, சுத்தமாக இல்லை. ஏன்னா ஃபேக்ட்ரி எல்லாமே வந்து கொரோனானால் வந்து மூடிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இருக்கிற ஸ்டாக் மட்டும்தான் வந்து டெலிவரி கொடுத்துட்ருக்கேன். இப்போதைக்கு வந்து ஸ்டாக் எதுவும் இல்லை. நீங்கள் முடிஞ்சால் வேணுன்னா அட்வான்ஸ் வந்து பே பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக நெட் அமௌண்ட் பே பண்ணேன். அதனால் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சப்போஸ் நீங்கள் நெட் அமௌண்ட்டை பே பண்ணுறதா இருந்துச்சுன்னா மேபி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன், இருக்கிற ஸ்டாக் வேணால் வர வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்த்தேன்னா சரி ஓகே டெஸ்ட் ரைடு வந்து ஓகே பார்த்தேன். டெஸ்ட் ரைடு கண்டிப்பாக கிடைக்கவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். ஆல்மோஸ்ட் நான் 6 ஷோரூம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச. 6 ஷோரூமில் பெங்களூரில் வந்து கேட்டு பார்த்தேன். பட் யாருமே வந்து டெஸ்ட் ரைடுக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வேறு ஆப்ஷனே தெரியல. லாஸ்ட்டாக சொல்ல போனால் டெஸ்ட் ரைடு போகாதவே தான் இந்த பைக் வந்து, ஏன்னா டியூக்கு அந்த கேடிஎம் அந்த பிராண்டுடைய நம்பிக்கை தான். ஓகே கண்டிப்பாக மேனேஜ் பண்ண முடியும் வாங்கினாலும்னு சொல்லிட்டு நான் வந்து பைக் பார்த்தீங்கன்னா நம்பி இந்த பைக் பார்த்தீங்கன்னா நான் எடுத்தேன்னா ஜூன் ஃபஸ்ட் வீக் வந்து நான் புக் பண்ணேன் இந்த பைக்கை.
வித் ஃபுல் 100% ஓகே லெட்ஸ் கோ ஃபார் இட்னு சொல்லிட்டு தான் வந்து 5000 வந்து பே பண்ணிவிட்டு புக் பண்ணியிருந்தேன். புக் பண்ணிவிட்டு அவங்க சொன்னாங்க அட்லீஸ்ட் 40 days ஆகும் மினிமம்மு. ஏன்னா இப்போ தான் வந்து பிளான்ட்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஃபேக்ட்ரிஸ்லாம். ஸோ நிறைய பார்த்திங்கன்னா ஆளுங்களும் ஃபுல் ஃபோர்ஸாக வந்து ஒர்க் பண்ணல. ஸோ அதனால் வந்து லேட் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஓகே 40 days தானே, ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஆல்ரெடி 3 to 4 month வந்து வேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே திரும்பியும் வெயிட் பண்ணோம்னா வந்து வேஸ்ட்டு தான் சொல்லிவிட்டு என்ன பண்ணேன் நான், ஓகே 5000 கொடுத்து வந்து புக் பண்ணேன். புக் பண்ணிவிட்டு அங்கே தான் ஒரு நல்ல மிராக்கிள் ஆர் மேஜிக் வந்து ஹேப்பன் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ஷோரூம்லேருந்து கால் வந்துச்சு. அடுத்த புக் பண்ண நெக்ஸ்ட் வீக்லேயே செகண்ட் வீக்லேயே என்ன ஆச்சுன்னா கால் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி பைக் வந்து மகாராஷ்டிராவிலேருந்து வருது பிளான்ட்லேருந்து டைரெக்டாக. ஏன்னா இப்போ நியூ வந்து அந்த மேனுஃபேக்சர் இருந்தது வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பெங்களூரில் வந்து ஆல்மோஸ்ட் 3 bikes தான் வந்து டெலிவரிக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 3 bikesல எனக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து ஃபுல் நெட் அமௌண்ட் வந்து அவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி டெலிவரி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணியிருந்தேன், ஆல்ரெடி 2 lakhs வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ப்ளஸ் 1.5 lakh வந்து பர்சனல் லோன் போட்டிருந்தேன். ஸோ பர்சனல் லோன் போடவே என்ன ஆச்சுன்னா, ஓகே டோட்டலாக வந்து 3.5 lakh இருந்துச்சு. ஸோ அந்த 3.5 lakh பார்த்தீங்கன்னா ஓகே எனஃப் அமௌண்ட்டை எடுத்து போய் அந்த பம்பர் டு பம்பர் எல்லா இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து பே பண்ணிட்டேன். பே பண்ண உடனே கன்ஃபார்ம் ஆன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, ஈஸியாக ப்ராசஸ் பண்ணாங்க. எனக்கு வந்து டெலிவரி பார்த்தீங்கன்னா 7 days ஐ திங்க் 8 days புக் பண்ண டேவிலிருந்து 8 days என்னது தான் ஆச்சு. அதுக்குள்ளேயே வந்து வந்துருச்சு அந்த லாக்டவுன் டைம்லேயும். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஆனால் என்னென்னா ஒரு தடவையும் ஷோரூம் போக சொல்லும் போது கொஞ்சம் ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த கொரோனா வந்து அப்போ வந்து இப்போ தான் ஆக்சுவலாக பீக் டைமு. பட் அப்போ நம்ம பயத்துலேயே நம்மளை சாகடித்து வச்சுருந்தாங்க. கையை கழுவு அதை கழுவு, ஷோரூமுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர் செக்கப்பு, அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ஹேண்ட் சானிடைசர் போட்டு கழுவுறது அது இதுன்னு. நானும் வந்து ரொம்ப பயமாகவே தான் இருந்தேன். ஏன்னா டெலிவரி வந்து நம்ம டிலே பண்ணலாமா, நம்ம போயிட்டு எதுனா கொரோனா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த ஒரு பயத்துலேயே லைக் சாகிறது ஒரு பக்கம்னா பயமே வந்து நம்மளை சாகடிச்சிடும் போல் அப்படி இருந்துச்சு. ஓகே லாஸ்ட்டாக ஓகே மோதி தான் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணேன், பேமெண்ட்லாம் பண்ணிட்ட பிறகு ஷோரூம் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. என்றைக்குன்னா June 21 வந்து டெலிவரி கொடுக்குறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டெல்லாம் கேட்டேன், ஓகே நல்ல நாளா, ஆமாம் ஸ்டில் நம்ம ஐதீகம் பார்த்துட்ருக்கோம், ஓகே நல்ல நாளுன்னு சொன்னாங்க. ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஆக்சுவலாக இந்த பைக்கு நான் புக் பண்ணதுக்கு மெயின் ரீசன் இந்த ஃபஸ்ட்டு அன்லாக் பண்ண உடனே கனவுலாம் கூட ஆக்சுவலாக வரும், செத்தாலும் இந்த பைக் ஓட்டிகிட்டு தான் சாகணும் அந்த ஒரு ரீசன் தான். ஏன்னா லாஸ்ட்டு வரைக்கும் லவ்வும் இல்லாமையே போகுது, பைக் லவ்வும் இல்லாமையே போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அதனால தான் என்ன பண்ணேன், ஓகே கொரோனாவாவது எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஃபஸ்ட்டு சேஃப்டி வந்து நம்ம சேஃப்டியாக இருந்தோம்னா எதுவும் நம்மளை அண்ட போகிறதில்ல. ஸோ எனக்கு செல்ஃப் சேஃப்டி வந்து நான் பார்த்துக்கினேன் என்னை கிளியராக. ப்ளஸ் எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் ஓகே லெட்ஸ் கோ ஃபார் இட் தான் அன்றைக்கி June 21 வந்து சொன்னாங்க. ஸோ அன்றைக்கி மார்னிங் அழகாக போயிட்டு ஐ திங்க் 10 to 10:30 வந்து நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் பாலிஷ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு டெலிவரி வீடியோவும் ஸ்னீக் பிக் மாதிரி சின்னதாக இங்கே போடுறேன். ஸோ பாலிஷ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக 10 o'clock வந்து டெலிவரி கொடுத்தாங்க. ப்ளஸ் ஃபார்மாலிட்டிஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்தாங்க, சம் ஆரஞ்சு கலரு. ப்ளஸ் அதில் பார்த்தீங்கன்னா மேனுவல் எல்லாமே இருந்துச்சு. அதில் சைன் ஒரு 2 to 3 சைன் வந்து கேட்டாங்க. அதெல்லாம் போட்டுட்டு பைக் வந்து அரௌண்ட் ஒரு 10-15 வந்து கொடுத்தாங்க. கொடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப மேக்ஸிமம் உள்ளே வந்து டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா கேக் கட்டிங் எதுவுமே பண்ண முடியல. பிகாஸ் உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் அப்போ கோவிட் பீக் டைம்ன்றதுனால. பைக்கை அழகாக வெளியே எடுத்துகிட்டு வந்து போய் கோயில் பார்த்தேன், ஏன்னா கோயிலில் பூஜை போடலான்னு. கோயிலும் பார்த்திங்கன்னா சாமியும் இஷ்ட போட்டு மூடி வச்சுருந்தாங்க இந்த கொரோனானால். பாவம் அவருக்கு வந்த கதியும் சேம் நம்மளுக்கு வந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. லாஸ்ட்டாக கோயிலுக்கும் பூஜை போட முடியல. நான் வெயிட் பண்ணியிருந்தேன், லாஸ்ட்டாக ஒரு சாம்பிள் ரைடு போயிருந்தேன். ஆனால் கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் ரைடு, ஏன்னா நான் உங்களுக்கே முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த பைக் டெஸ்ட் ரைடு இல்லாதவே தான் நான் புக் பண்ணி டெலிவரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரைடு வந்து ஷோரூம் விட்டுட்டு வெளியே போகிறேன். அந்த ஃபீல் வந்து சீரியஸ்லி லைஃப் டைமில் வந்து மேபி நீங்கள் புது பைக் நிறைய பேர் எடுத்திருப்பீங்க, அப்போ ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஃபஸ்ட் ரைடு எப்படி இருந்திருக்குன்னு. நான் என்னவோ மார்ஸில் போயிட்டு இந்த ரேண்ட் ரோவர் சம்திங் ஏதோ ஒரு வண்டி அழகாக மார்ஸில் ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சு. அவ்வளோ
சும்மா அந்த இனிஷியல் பிக்கப் ஃபஸ்ட்டு த்ராட்டல் வந்து ரைஸ் பண்ண உடனே அப்படியே தூக்கிட்டு போச்சு. அந்த ஃபீல்லாம் வந்து வேறு லெவலுங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்களே ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஸோ லாக்டவுன்னு பார்த்தீங்கன்னா அது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸிமம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் ஒன்லி இந்த வீடியோ மட்டும்தான், ஐ மீன் டெலிவரி வீடியோ தான் போட்டேன். மேக்ஸிமம் வேறு எந்த வீடியோ என்னால் ஷூட் பண்ண முடியல. மேக்ஸிமம் 2 or 3 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்து விட்டுட்டேன் கீழே கேரேஜ்லேயே. சும்மா தான் கிடந்துச்சு பைக் பெங்களூரில். ஸோ வெளியே எடுக்கலான்னு பார்த்தா போலீஸ் தான் இருப்பான் எல்லா முக்குலேயும். ஸோ வரத்துக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் அன்லாக் 1.0 2.0 அது மாதிரி விடவே கொஞ்சம் இந்த ஆஃப் ரோடு எல்லாமே நிறைய போயிருப்பேன். ட்ரெக்கிங்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கலாம். ஸோஃபார் பார்த்தீங்கன்னா பைக் எடுத்ததே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் அச்சீவ் பண்ணலாம். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், எல்லாமே வந்து சேரும் உங்களை. நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நிறைவேறும். ஓகே நண்பா, ஆக்சுவலாக அவ்வளோதான் சொல்ல போனால் என்னுடைய லாக்டவுன் பைக் டெலிவரி ஸ்டோரி. எப்படி நான் பைக் எடுத்தது, எப்படி என்ன பண்ணதுன்னு எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். மேபி கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிச்சிருக்கலாம், என்னாலே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற நியூ சப்ஸ்கிரைபருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We'll see you in next video. Until then, bye from Shakti.